வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சாதாரண கதை இல்ல, ஒரு அசாதாரணமான தமிழ் கவிஞரை பத்தினது. வார்த்தைகளாலேயே இந்த உலகத்தை பார்த்த ஒருத்தர். ஆமாங்க, அவர்தான் அந்தக கவி வீரராகவ முதலியார். அவரோட கதையை கேட்டீங்கன்னா கண்டிப்பா மெய்சிலிர்த்து போவீங்க. சரி, இப்ப நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும் இல்லையா? அதாவது, கண்ணுல பார்வையே இல்லாம ஒருத்தரால எப்படிங்க இவ்வளவு பெரிய உலக புகழ்பெற்ற கவிஞராக மாற முடிஞ்சது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். முதல்ல அவரோட கதை எங்க தொடங்குதுன்னு பாப்போம். அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை. அவர் பிறந்தப்பவே ஒரு மிகப்பெரிய சவாலோட தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தாரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பூதூர்னு ஒரு ஊரு. அங்கதான் வீரராகவ முதலியார் புரண்டார். ஆனா விதி பாருங்க, பிறக்கும்போதே அவருக்கு பார்வை இல்ல. யோசிச்சு பாருங்க, பிறவியிலே பார்வையற்ற ஒருத்தர் பின்னாடி எவ்ளோ பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்வை இல்லாம எப்படி படிக்க முடியும், எப்படி கல்வி கத்துக்க முடியும்? இது ஒரு பெரிய தடை தானே. ஆனா இந்த தடைய அவர் ஒரு ரொம்பவே வித்தியாசமான வழியில உடைச்செறிஞ்சாரு. இங்க பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அவரோட திறமைய புரிஞ்சுக்க. அவரால புத்தகங்கள பார்த்து படிக்க முடியாது. அதனால மத்தவங்க சொல்றத காதால கேட்டு கேட்டு மட்டுமே தன்னோட முழு கல்வியையும் கத்துக்கிட்டாரு. அப்பா, என்ன ஒரு அபாரமான ஞாபக சக்தி, என்ன ஒரு கூர்மையான கேட்கும் திறன் அவருக்கு இருந்திருக்கணும். சும்மா நடைச்சு பாருங்க. அவரோட திறமை வெறும் கல்வியோட நின்னுடல, அவருக்கு இசையிலையும் நல்ல பயிற்சி இருந்துச்சு. அவரோட அப்பா பேரு வடுகநாதர். சின்ன வயசுலயே அப்படி ஒரு கவிதை திறமை, சொற்சுவையும் ஆழமான பொருளும் நிறைஞ்ச கவிதைகளை எழுதி சுத்தி இருந்த சிற்றரசர்கள் வள்ளல்கள் கிட்ட எல்லாம் நிறைய பரிசுகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மேதைத்தனம் ரொம்ப சீக்கிரமே வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவரோட புகழ் உள்ளூரோட மட்டும் நிக்கல, அது மெல்ல மெல்ல பரவி கடல் தாண்டியும் போச்சு. ஆமாங்க, அவரோட கவிதையோட புகழ் அண்டை நாடான இலங்கை வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. இந்த பயணம்தான் அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது. அப்படி இலங்கைக்கு போறாரு. அங்க யாழ்ப்பாணத்தை ஆண்டுகிட்டு இருந்த பரராசசேகர மன்னனோட அரசவைக்கு போறாரு. அங்க போய் தன்னோட கவித்திறமையால மன்னனை புகழ்ந்து பாடுறாரு. இப்ப பாருங்க, செம்ம சுவாரஸ்யமான கட்டம். அவரோட கவிதைய கேட்டு அப்படியே மெய்மறந்து போன மன்னர் சும்மா ஏதோ சின்ன பரிசு கொடுக்கல, முதல்ல ஒரு யானைய பரிசா கொடுத்தாரு. அப்புறம் கையில ஏந்திச் செல்றதுக்காக ஒரு தங்க தீப்பந்தம், அதாவது பொற்பந்தம். இதுவே பெரிய விஷயம்னு பார்த்தா அடேங்கப்பா, ஒரு கிராமத்தையே அவருக்கு பரிசா கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு கவிஞனுக்கு இதைவிட பெரிய மரியாதை என்ன இருக்க முடியும்? ஓகே, அவரோட வாழ்க்கை பயணத்தை பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் அவரோட இலக்கிய படைப்புகள் பக்கம் போவோம். அவர் என்னென்னலாம் எழுதினாருன்னு பார்க்கலாமாங்க. வீரராகவர் ஒரே மாதிரி கவிதைகள் எழுதினவர் இல்ல. தமிழ்ல ரொம்பவே சவாலான இலக்கிய வடிவங்கள்னு சொல்லுவாங்க. பிள்ளை தமிழ், களம்பகம், கோவை, உலா, இந்த மாதிரி பலவிதமான வடிவங்கள்லயும் ரொம்ப சிறப்பா படைப்புகளை கொடுத்திருக்காரு. இதுவே அவரோட பன்முக திறமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் எழுதினதுல சில முக்கியமான படைப்புகளை பார்க்கலாம். இதெல்லாம் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. திருக்கழுக்குன்ற புராணம், திருவாரூர் உலா, சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், அப்புறம் சந்திரவாணன் கோவை, இதெல்லாம் அவரோட முக்கியமான படைப்புகள்ல சிலது. சரி, இவ்ளோ செஞ்சாரே, இவரோட பங்களிப்பு இன்னிக்கும் எப்படி நிலைச்சு நிக்குது, அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவர் பெரிய பெரிய காவியங்கள் மட்டும் எழுதல, சீட்டு கவிகள்னு ஒரு வகையிலையும் கவிதை எழுதியிருக்காரு. அது என்னன்னா, நாம இப்போ ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் இல்லனா ஒரு மெசேஜ் அனுப்புறோம் இல்லையா, அதே மாதிரி அவர் கவிதைகளையே ஒருத்தருக்கு எழுதி அனுப்புவாராம். ரொம்ப இயல்பான நேரடியான ஒரு ஸ்டைல் இது. இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். இந்த நம்பரை பாருங்க, 39. அவரோட படைப்புகளோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு சொல்ல இந்த ஒரு நம்பர் போதும். ரொம்ப பிரபலமான தமிழ் தொகுப்பு நூலான தனிப்பாடல் திரட்டுல இதரோட 39 தனிப்பட்ட பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இது எவ்ளோ பெரிய அங்கீகாரம். கடைசியா வீரராகவ முதலியாரோட வாழ்க்கை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஆழமான கேள்வியை கேக்குது. ஒரு மனுஷனோட திறமைக்கு அவனோட உடல் ஒரு தடையா இருக்க முடியுமா? பார்வை இல்லாமலே வார்த்தைகளால உலகத்தையே பார்த்த அவரோட வாழ்க்கை நிச்சயமா முடியாதுன்னு ஒரு தெளிவான ஆணித்தரமான பதில நமக்கு சொல்லுது இல்லையா?